Hello students, 11th English second midterm exams கான ஒரு model question paper பார்க்க போறோம். Very important question paper. 50 marks கான இந்த question paperல என்னென்ன important questions நம்ம பார்த்துருவோம். இங்கிலீஷ்ல எப்படி ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கிலீஷ்க்கு important questions நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். பார்க்காதவங்க பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சேனலோட growthக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 1 mark questions பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 1 mark questions கேட்டிருக்காங்க. அதில் 2 questions வந்து synonyms, 2 questions antonyms. அடுத்தது idioms கேட்டிருக்காங்க, phrasal verb, question tag, appropriate, ISM word. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா suitable single word, right word. இதெல்லாமே 10 1 marks. ஸோ இது போக வேறு என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்பார்ட்டன்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். பிடிஎஃப்பும் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். 2 marksல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயட்டிக் லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. 3 கொடுத்துட்டு அதில் எனி 2 கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 கொஷின்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து செக்ஷன் பியில் வந்து 2 mark கொஷின்ஸு. இது வந்து உங்களுக்கு கிராமர் பார்ட், ரிப்போர்ட் த ஃபாலோயிங் டயலாக் கொடுக்குறாங்க. அது வந்து ரிப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். அதுக்கடுத்தது பிகின் வித் ஹேட் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணும். அடுத்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றணும். செந்தில் செட் வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ். இது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக ரீரைட் பண்ணணும். இதில் வந்து எனி 2 14 15 16 இந்த 3ல் எனி 2ல் செலக்ட் பண்ணி நீங்கள் எழுதினா போதும். 4 marks இந்த பார்ட்டு. பார்ட் 3ல் செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 mark கொஷின், 2 கொஷின் கொடுத்துட்டு இதில் ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ட் உங்கள் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு பிடிஎஃப் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் இம்பார்ட்டண்ட் அந்த வீடியோவில். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இது கண்டிப்பாக இது 2 மட்டும் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதிகபட்சமாக வந்து எதெல்லாம் வரும் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். பாருங்கள். பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், பார்த்து படிக்க பாருங்கள். அடுத்து வந்து 30 words கொஷின், 2 mark கொஷின்ஸ், 3 mark கொஷின்ஸ். இதில் 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 1 நீங்கள் அட்டன் பண்ணணும். வாட் ஆர் அவர் மெமரிஸ் ஃபில்ட் வித், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டைட் கார்னர். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து எனி 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொரு கொஷினும் 3 marks. ஸோ உங்களுக்கு 3 கொஷின்ஸ் கொடுத்துட்டு ஒன்று இமெயில், இன்னொன்று மினிமம் டயலாக் 3 எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஃப்ரெண்ட்ஸு வந்து கான்வர்சேஷன் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துட்டு இதில் இருந்து நீங்கள் வந்து ஸ்டடி த இன்ஃபர்மேஷன் த டேபிள் பிலோ அண்ட் ரைட் த 3 sentences ஆன் யுவர் இன்ஃபரன்ஸ் அபவுட் த டேட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ 21, 22, 23. ஸோ என்னை பொறுத்தவரையும் 22ம் 23யும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமெயில் கண்டிப்பாக ஒன்று கேட்டுருவாங்க. அதே மாதிரி டயலாக் கன்ஃபார்ம் வந்துடும். சரிங்களா? ஸோ டோட்டலாக 6 marksக்கு இந்த பார்ட்டில். அடுத்து பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24th கொஷின், trace the thoughts that went on in the mind of narrator when picture after picture was put up and sold at the auction. அது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா the common men contribute to the maintenance of institution of higher education, explain this statement. ஸோ இந்த எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிட் 1 இந்த யூனிட்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் ஏதாவது ஒரு யூனிட் ஃபஸ்ட்டு பக்காவாக ரெடி ஆகிடுங்க. ஸோ உங்களுக்கு இதுலேருந்து கொஷின்ஸ் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 5 mark கொஷின்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு 20 marksக்கு. அதுக்கடுத்தது மேக்காவிட்டி கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் அது வெரி இம்பார்ட்டன்ட். போயம் கொஷின்ஸு. ஸோ 2 கொஷின்ஸ்லேருந்து ஒரு கொஷின் ஃபஸ்ட்டு ஏ நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 24th கொஷின்லையும் ஏ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 26 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி ரீடரில் இருக்க ஸ்டோரியை டெவலப் த ஹின்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ 2த்துலேருந்து 1 செலக்ட் பண்ணும். அடுத்து 27th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங், எடிட்டர் ஆஃப் அ நியூஸ் பேப்பர் ஆன் த டேஞ்சரஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரேஷ் டிரைவிங். ஸோ ஆர்னு கொடுத்துட்டு ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ், கிளாஸிஃபை தெம் அக்கார்டிங் டு த ஃபீல்டு. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த 5 mark கொஷின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. 24ல் ஏஆர்பி, 25ல் ஏஆர்பி, 26ல் ஏஆர்பி, 27லையும் ஏஆர்பி. ஸோ டோட்டலாக வந்து 4 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். டோட்டலாக 20 marks. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே முழுக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அது இல்லாமல் 2 mark கொஷின்ஸும் 3 mark கொஷின்ஸும் பேராகிராஃபும் எதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்லாம் இருக்குது. போய் பாருங்கள், படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். சேனலில் போகிற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.